ஒரு 13 பெண்களை மட்டும் சீரழிச்சிருக்கிறாரு. அதுக்கு வந்து ஆஸ்திரேலிய காவல்துறை வழக்கு போட்டிருக்கு. அதுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கு. வன்முறை செய்யறாரு. எங்க போய் ஆஸ்திரேலியாவில் போய் மதம் சம்பந்தமான கட்டமைப்புகளை கட்டி அங்க பார்ப்பனையும் சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லி கூடாக்கக்கூடிய பெண்களை கூட்டு போய் கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கொடுத்து அதுக்கு பிறகு அவங்களை வந்து சீரழிச்சு அதை காணொலி பதிவாக எடுத்துக்கிட்டு மீண்டும் மீண்டும் அந்த பெண்களை வந்து பலாத்காரம் செய்யறது. போதைப் பொருளை விற்பனை செஞ்சிருக்கிறார். அங்க சமூக சேவை செஞ்சிருக்கிறார். இந்த போதைப் பொருட்களும் தேவைப்படும்ல, அது என்ன பண்ணிருக்காருன்னா அந்த பற்றாக்குறையை தடுப்பதற்காக பாலிஸ் தன்கர் என்ன பண்ணிருக்காரு, போதைப் பொருட்களை வந்து விற்பனை செஞ்சிருக்கிறாரு. இது ஒரு குற்றமாக ஆஸ்திரேலியாவில். இந்திய பிரதமர் ஆஸ்திரேலியா போகும்போது மோடி நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு நபர் தான் பாலிஸ் தன்கர். அந்த அளவுக்கு நெருக்கம். காந்தி ஸ்டேட், காந்தி தேசம் அப்படின்னு கேட்ட இங்கிலீஷ்காரனெல்லாம் மோடி இந்தியா, மோடி அத்து அப்படின்ற அளவுக்கு கொண்டு. ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு ஜல்சா பார்ட்டியை வந்து கட்டமைச்சிருக்கிறாரு. ஒரு ஆகச்சிறந்த பிஜேபி உறுப்பினர், சனாதன புடுங்கி, சங்கிகளின் வாரிசு. யாரு அவர், என்ன பண்ணாரு, அவருக்கு என்னென்ன மரியாதைகள் ஆஸ்திரேலிய நீதிமன்றம், ஆஸ்திரேலிய அரசு கொடுத்தது அப்படிங்கிறதான் நாம விரிவா பார்க்கலாம். பாலிஸ் தன்கர் அப்படிங்கிற ஒரு நபருங்க. இவர் தான் ரொம்ப உத்தமர், வல்லுனர், கல்வியாளர், தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு பன்முக தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆஸ்திரேலிய ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பாஜக, பிஜேபி அப்படிங்கிற ஒரு அமைப்புல தலைவராக இருந்த நபர் தான் பாலிஸ் தன்கர். தம்பி என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தா உண்மையாகவே அவருக்கு வந்து தங்க தாம்பரத்துல அவர் பாதத்தை வைத்து தாமரை பூவும் மல்லிகை பூவும் பல மலர்களை தூவி அண்ணா அவ்வளவு பூஜை புனஸ்காரங்களோட பாத பூஜை செய்ய அந்த இடத்துக்கு நீங்க போயிடுவீங்க. அவ்வளவு புனிதமானவருங்க. ஒண்ணு இல்ல, ஒரு 13 பேர் தான். ஒரு 13 பெண்களை மட்டும் சீரழிச்சிருக்கிறாரு. அதுக்கு வந்து ஆஸ்திரேலிய காவல்துறை வழக்கு போட்டிருக்கு. அதுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கு. வன்முறை செய்யறாரு. எங்க போய் ஆஸ்திரேலியாவில் போய் மதம் சம்பந்தமான கட்டமைப்புகளை கட்டி அங்க பார்ப்பனையும் சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லி அதன் மூலமாக அங்க போய் மதம் சார்ந்த வன்முறையை போய் தலைவர் செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கும் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. கூடவே பலாத்காரம். இவர் எப்படி பலாத்காரம் பண்ணுவார்னா, கூட இருக்கக்கூடிய பெண்களை கூட்டு போய் கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கொடுத்து அதுக்கு பிறகு அவங்கள வந்து சீரழிச்சு அதை காணொலி பதிவாக எடுத்துக்கிட்டு மீண்டும் மீண்டும் அந்த பெண்களை வந்து பலாத்காரம் செய்யறது. இந்த மாதிரி அழகான ஒரு நபர் தான் பாலிஸ் யாதவ். கூடவே போதைப் பொருளை விற்பனை செஞ்சிருக்கிறார். அங்க சமூக சேவை செஞ்சிருக்கிறார். இந்த போதைப் பொருட்களும் தேவைப்படும்ல, அது என்ன பண்ணிருக்காருன்னா அந்த பற்றாக்குறையை தடுப்பதற்காக பாலிஸ் தன்கர் என்ன பண்ணிருக்காரு, போதைப் பொருட்களை வந்து விற்பனை செஞ்சிருக்கிறாரு. இது ஒரு குற்றமாங்க ஆஸ்திரேலியாவில். நியாயமா இது? இது ஒரு குற்றம் சொல்லி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கும் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. கூடவே மோசடி வழக்குல, இந்தியாவில் சர்வசாதாரண நடக்கக்கூடியது மோசடி வழக்கு. அலர்ச்சி, நான் தப்பா சொல்றேன் பாரு, மோசடிக்கு இங்க வழக்கு போடுறாங்க. முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன், திரும்ப பெறுகிறேன். இந்தியாவில் சர்வசாதாரணமா மோசடி பண்ணி தப்பிச்சிருவாங்கல்ல, அது போல அங்க பண்ணிருக்கிறாரு தம்பி பாலிஸ் தன்கர். அதுக்கு போய் வழக்கு போட்டிருக்காங்க. இது ஒரு குத்தமா? மோசடி பண்றது ஒரு குத்தமா? அது ஒரு இயல்பான விஷயம் தானே இல்ல? இந்த குற்றங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டதுனால, எப்படி நிரூபிக்கப்பட்டதுனால தம்பி பாலிஸ் தன்கருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆஸ்திரேலிய நீதிமன்றம் கொஞ்சம் தாங்க, ரொம்ப நாளெல்லாம் கிடையாது, ஒரு 40 வருஷம் சிறை தண்டனையை கொடுத்துருக்குறாங்க. அவ்வளவுதான். போயிட்டு வந்துடுவார். 40 வருஷத்துல போயிட்டு வந்துடுவார். ஏன்னா இந்திய நீதிமன்றம் மாதிரி அல்லது இந்திய சிறைச்சாலை மாதிரி கொடூரமெல்லாம் இருக்காது. 20 வருஷம் தண்டனை கொடுத்துட்டு 6 மாசத்துல அனுப்புற அந்த கொடூரம் எல்லாம் ஆஸ்திரேலியால இருக்காது. 40 வருஷம்னா 40 வருஷம் ஜாலியா இருக்கலாம். பாலிஸ் தன்கர் யார் அப்படின்னா, இந்திய பிரதமர் ஆஸ்திரேலியா போகும்போது மோடி நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு நபர் தான் பாலிஸ் தன்கர். அந்த அளவுக்கு நெருக்கம், அந்த அளவுக்கு பொருளாதாரம், சாதி, இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா மயிர் மண்ணாங்கட்டி எல்லாத்துலயும் உயர்ந்த ஒரு நபர். நேரடியாக மோடியை சந்திக்கக்கூடிய ஒரு நபர், அல்லது பாலிஸ் தன்கரை நேரடியாக மோடி சந்திக்கக்கூடிய நபர், இப்படி வச்சுக்கலாம். இல்ல மோடி பெரியவரா பாலிஸ் தன்கர் பெரியவரா அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்க நம்ம விட்டுறோம்.
மோடியோட ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தை வந்து வடிவமைச்சு அந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல தான் பாலிஸ்தன்கர் இருந்திருக்கிறார். இது முக்கியமான செய்தி. இந்தியாவில் தான் சர்வசாதாரணமா நடக்கும். பிரதமர் கூட இருப்பான், பிரதமர் எல்லா வேலையும் செய்வான், பிரதமரோட எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துவான். ஆனா ஒரு பாலியல் குற்றவாளியோ ஒரு கேடுகட்ட பிக்காளி பயலோ கேப் மாதிரி பயலோ இருப்பான். ஆஸ்திரேலியாவில் கூட இருப்ப இருக்கிறது ஆஸ்திரேலியக்காரன் கிடையாது, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்தியக்காரன். இப்போ மோடி மேல நமக்கு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? என்ன தொடர்பு உங்களுக்கும் அவனுக்கும்? இல்ல இல்ல, அவர் வருவாரு போவாரு, கட்சிக்காரர், அவர் பண்றதுக்கெல்லாம் நம்ம எப்படி எல்லாத்தையும் இப்படியே சொல்லுவீங்களா? இந்தியாவை சூறையாடியது போக இப்போ உலக நாடுகள் முழுக்க கைவரிசையை காட்ட தொடங்கி இருக்கிறாங்க சனாதன சங்கிகள். இந்தியாவில் சாதி கலவரத்தை ஏற்படுத்துறது, அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டு அமெரிக்காவில் போய் பிரச்சனை பண்றது. சமீபத்தில் இங்கிலாந்துல கூட ஒரு வழக்கு போட்டாங்க பாருங்க, அதெல்லாம் இங்க பண்ணிட்டு கூடாதா அப்படின்னாங்க. தமிழர்கள் போய் மலேசியால போய் பாருங்க, மலேசிய அரசு முருகன் கோயில கட்டி கொடுத்துருக்கடா, தற்குறிகளா, எவ்வளவு பெரிய முருகன் கோயில், மலை கோயில கட்டி கொடுத்துருக்கான். தமிழ்நாட்டில் கூட அப்படி ஒரு வசதி கிடையாது. அங்க தமிழர்கள் அவங்களோட இறை வழிபாட வணங்குறதுக்கோ, அவன் வருஷம் வருஷம் தைப்பூசத்துக்கு காவடி எடுப்பான், பால் குடம் எடுப்பான். இன்னும் சொல்ல போனா மலேசிய மக்கள், சிங்கப்பூர் மக்களும் அவங்கள சேர்ந்துக்கிட்டு பால் குடம் எடுக்கிறாங்க, அழகு குத்திக்கிறாங்க. ஆனா அதை வச்சுக்கிட்டு அந்த மக்களை அரசியல் பண்ண மாட்டான் வெளிநாடுகள்ல. இங்க எப்படி தமிழர்களும் பூர்வ குடி மக்களும் வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா கொண்டாட்டோம், அவ்வளவுதான். பொங்க வச்சுமா, படையல் போட்டுமா, சோத்த தின்னுமா, அடுத்த வேலை பார்க்க போயிடுவோம். இதே ஒரு வேலையை வச்சுக்கிறதா உலகம் முழுக்க போய் லண்டன்ல போய் சேட்டை பண்றது, அங்க செருப்படி வாங்க வேண்டியது. இப்ப அமெரிக்கா போய் ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இப்ப அமெரிக்கா நாடாளுமன்றத்துல போய் அங்க நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்ற அளவுக்கு இங்க கேடுகட்ட போயிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அதே சாதிய கட்டமைப்பை, அதே சாதிய வழிமுறைகளை அமெரிக்காவில் நிறுவுவதற்கான இந்திய வம்சாவளிகளை சேர்ந்த ஒரு குரூப், யாரு? பார்ப்பனர்கள் குரூப் தான், பார்ப்பனிய குரூப் தான். அந்த குரூப் திட்டமிட்டு செயல்படுறாங்க. இதை நீங்க தடுக்கலைன்னா கூடிய விரைவில் இந்தியாவை போல அமெரிக்காவும் மாறிடும் அப்படிங்கிற விதத்துல அமெரிக்கா எம்பி பேசுற அளவுக்கு அமெரிக்கால போய் அங்க பொழைக்க போயிருக்க, போனியா சம்பாதிச்சா மூடிட்டு வர வேண்டியதானே? அல்லது அங்க பால் குடம் தூக்கு, அங்க காவடி தூக்கு, அல்லது ஒரு கோயிலுக்கு கட்டுறன்னு சொல்லு, ஆல்ரெடி அங்க இருக்கு, இப்போ கோயிலை கும்பிடு, முடிஞ்சதுன்னா வேலை பார்க்க வேண்டியதானே? அங்க போய் சாதி ரீதியா கட்டமைக்க ஆட்களை, அல்லது இவன் போய் சிஓவா அது ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தான்னா இவன் சாதி ஆட்களுக்கு வேலை கொடுக்கறது, அது இங்க அதிகரிச்சிருக்கு அமெரிக்காவில். யார் போன்ற நபர்களால? இந்த பாலிஸ்தன்கர் போன்ற நபர்களால தான் இந்த மாதிரி குற்றங்களா நடக்குது. இந்த மாதிரி நபர்கள் தான் பாலியல் சீண்டல் ஏற்படுத்துறது, மோசடியில் ஈடுபடுறது. அப்ப இந்த மாதிரி நபர்கள் குற்றம் பண்ணிட்டான்னா ஒட்டுமொத்த இந்தியாவை சேர்ந்த நபர்களுக்கும் அவ பெயர், கெட்ட பெயர். நீ நான் உட்பட எல்லாருமே பாலியல் குற்றவாளிகள், என்ன போதைப் பொருள் கடத்துறவ, உலக நாடுகள் பார்க்குற பார்வை. இப்ப இந்தியன் அப்படின்னு சொன்னால காரி துப்பக்கூடிய அளவுக்கு வந்துட்டான். முன்னாலாம் இந்தியான்னு சொன்னா கால் விழுவான், இப்ப காரி துப்புறான். அந்த அளவுக்கு காந்தி ஸ்டேட், காந்தி தேசம் அப்படின்னு கேட்ட இங்கிலீஷ்காரனெல்லாம் மோடி இந்தியா, மோடி அத்து அப்படின்ற அளவுக்கு வந்து நின்றுட்டாங்க. யார் மாதிரி? பாலிஸ்தன்கர். இந்த பாலிஸ்தன்கர் அப்படிங்கிறது ஒரு சாம்பிள் தான். ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை பதிவு பண்ணுன்றதான் இந்த வீடியோ. ஆனா இந்த நபருக்காக மட்டும் இந்த வீடியோ இல்லை, தெளிவா புரிஞ்சுக்குங்க. இந்தியாவில் கட்டமைக்கக்கூடிய அதே மோசடி, அதே போதை கலாச்சாரம், அதே வன்கொடுமைகள், அதே பலாத்காரம், அதே வன்முறை, இதெல்லாம் வெளிநாட்டுல போய் கட்டமைக்கிறான்னா அப்போ இவனோட ஆதிக்கத்தை உலகம் முழுக்க நிறுவ பார்க்கிறான். ஆஸ்திரேலியா முழிச்சுக்குச்சு, அவனை தூக்கி 40 வருஷம் உள்ள போடுறான்னு சொல்லிடுச்சு. போட்டது மட்டும் பத்தல, கூடவே அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது போன்று நீங்க ஏதாவது கட்டமைச்சீங்கன்னா அல்லது செய்ய துணிஞ்சிங்கன்னா உங்கள் மீது கருணை இல்லாம நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இங்க இருக்கிற காவல்துறை மாதிரி கிடையாது, இங்க இருக்கிற அதிகாரி மாதிரி கிடையாதாங்க. நீ யார வேணா வந்துட்டு போ, சட்ட ரீதியாக தான் அவன் செயல்படுவான். ஆஸ்திரேலியா அரசுக்கு, ஆஸ்திரேலியா நீதிமன்றத்துக்கு, ஆஸ்திரேலியா காவல்துறைக்கு இதை அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனா நன்றியையும் பாராட்டுகளும் தெரிவிக்க நம்மளோட கடமை தானே. பாராட்டுகளும் நன்றிகளும் உலகம் முழுச நிரம்பி என்ன ஒரு நல்ல செய்திகளை கடத்தலாம், ஒரு நல்ல மனிதர்களாக இந்தியர்களை கொண்டு போய் கட்டமைக்கலாம். அதை விட்டுட்டு இவங்க எதை கட்டமைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? இன்டர்நேஷனல் ஜல்சா பார்ட்டியை கட்டமைச்சிட்டு இருக்காங்க.